இப்போ அரசியல்வாதி எல்லாரும் என்னென்னா நீதிமன்றம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த நீதிமன்றத்தை அடிக்கிறேன். இதில் நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் இந்த மாதிரி வீடியோலாம் வெளிப்படுத்து, இந்த நீதிபதிக்கு முன்னாடியும் அனைத்து பொதுமக்களுக்கு முன்னாடியும் அனைத்து அரசியல்வாதிக்கு முன்னாடியும் சோனியா காந்தி ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும் கை சின்னத்துக்கு, தாமரை சின்னத்துக்கு மோடி 100 ஓட்டு போடட்டும். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு விஜயவை செவிக்க வைக்கிறேன். இல்லையா, இல்லை எனக்கு எந்த சின்னம் கொடுக்குறீங்களோ அந்த சின்னத்தில் நான் கூட வெற்றி பெற்று காமிக்கிறேன். இன்றைக்கி ஏன் அரசியல்வாதி அடிக்காமல் போடுறேன்னா, இதுக்கு இடவல்ல எந்த கட்சி தொண்டர்கள் இந்த இவிஎம் மிஷின் நேரடி வெளியேறப்ப வேண்டும், மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம்ன்றான் ஜெயபாண்டி. அது உண்மையாக என்னான்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி இந்த மதுரை நீதிமன்றம் 680J நீதிபதி அவர்களே, ஜெயபாண்டி 8ஆம் தேதி 12வது மாதம் வாய்தாக்கு வரும்போது அவனுடைய பத்திரம் ஒப்புதலை வாங்கி அவனை ஆணையிட வேண்டும், உத்தரவிட வேண்டும். அனைத்து பத்திரிகைக்காரங்கள்கிட்டையும் சொல்லி அதை எழுத சொல்லி அந்த 75 நாளைக்குள்ளே அவன் நிறைவேற்றுறானா இல்லையான்னு பார்க்கணும். அவன் சிறையிலேருந்து வெளியே வந்து 3 வாய்தாவுக்கு பத்திரம் கொண்டு வந்திருக்கான். அதை வாங்க மறுத்த காரணத்தினால தேர்தல் அதிகாரி நீதிபதியிலேருந்து எல்லாத்தையும் செருப்பாலையும் அடித்து இந்த வட்டம் தீபாவளி பழைய யூஸ் இல்லாத நீதிபதிகளை தீயரிக்க போகிறேன். செருப்பை கலத்தி அடித்து தீயரிக்க போகிறேன். இதில் ஏதாவது அரசியல்வாதியை இல்லை இந்த மதுரை மாவட்டத்து மக்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றான். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு எந்த கட்சி ஆதரவு தெரிவிக்குதோ அந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன். அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் உண்மையானவனா அல்லது பொய்யானவனா, நான் திருடனா அல்லது நல்லவனா என்று நிரூபிப்பதற்கு 75 நாள் அதை நிரூபித்து விட்டு தேர்தல் நடத்த இருக்கிறேன். PY ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். இந்த நீதிபதிகள் செருப்பை கொண்டு அடிச்சுட்டு நான் தீ வைக்க போகிறேன். அது தீ வைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்க இருக்கிறேன். இந்த அரசியல்வாதி எல்லாரும் ஒரு வாரத்துக்குள்ளே, தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்து மக்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறா, எந்த நாட்டிலையும் செய்யாததை நீ செய்ய போகிறா, செஞ்சு காட்டு என்று கட்சி தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும். இல்லைன்னா இதே மாதிரி அடி செருப்படி வேணும். அதே மாதிரி என்னுடைய இமெயில் ஐடியை முடக்கி வச்சிருக்கிற சைபர் கிரைம் பொண்டு பயல்கள், அதாவது குற்றவாளிகிட்ட டீ வாங்கி குடிக்கக்கூடிய சைபர் கிரைம் எச்சிக்கல நாய்கள் என்னுடைய இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ண வேண்டும். என்னுடைய செல்ஃபோனை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அந்த செல்ஃபோனை வைத்து என்ன கண்டுபிடித்தாய்? நான் 2021 2024 வரைக்கும், அதாவது தெளிவாக சொல்லிடுறேன், 2021 தேதியிலேருந்து 17/5/2024 அன்று வரைக்கும் யார் யார்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், தவறான ஆளுகிட்ட பேசியிருக்கேனா அப்படின்றத அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த உண்மை தகவலை நீதிபதிகிட்ட சொல்லிவிட்டு அந்த செல்ஃபோனை ஏன் முன்னாடியே இன்னும் நீதிபதி தான் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கணும். அப்போ செல்ஃபோன் திருடேன் சைபர் கிரைம். அதுக்காக தான் சைபர் கிரைமுக்கு இந்த செருப்படி தான் சைபர் கிரைம். அதாவது கைதிகிட்ட போய் டீ வாங்கி குடிக்கலாமடா எச்சிக்கலை தேவையாமைங்களா காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் எந்த ஒரு குற்றமும் நடக்காது. ஒரு நல்லவனை கூட ஒரு குடியாரனை ஏவி விட்டு சண்டை போட வைப்பான், அது அவனுடைய வேலை. ஆனால் அப்படி செய்வதனால் ஏகப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டு விடும் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் எப்படி இயங்குதுன்ற வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் யாரும் இது நாள் வரைக்கும் மதுரைக்கு வந்த நாள்லேருந்து ஒரு சாதாரண கூலித்தொழிலாளர் கூட தவறுதலாக நான் பேசியது ஆள் இல்லை. அதனால் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஊழல் வேலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உனக்கு தான் சனியை பிடிச்சிதுன்னு அர்த்தம். ஏன்னா பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க இப்படி வீட்டில் இருக்கும் பார்த்தா இடிஞ்ச வீட்டில் உட்காந்துருக்கிறேன்.
எனக்கு ஆதார் கார்டு இல்லை, என் ஆதார் கார்டு என் செல்ஃபோனு எதுவுமே இல்லை. எங்கள் அக்காட்ட அவங்க ஆதார் கார்டு மூலமாக சிம்மு வாங்கி செல்லு வாங்கி கடனுக்கு இப்போ அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆதார் கார்டு இல்லாமல் என் வீடு இல்லை. நான் வந்து 45 வருஷம் என்கிட்ட இந்த வீடை கூட அந்த சங்கீதான்ற ஏதோ ஒரு இது பண்ணி என் மதினின்றவளை வச்சு குடியேற்றிருக்கான். அப்போ 45 வருஷம் வச்சுருந்த வீட்டை எங்கள் தாய் மாமி இல்லாத போதில் இப்போ வந்து அந்த வீடும் போயிடுச்சு. ஆனால் வீடு எல்லாம் போயிடுச்சு. என் மாணவர்களுடைய செல்வாக்கோ அல்லது என் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியோ அதை ஒரு நாள் தடுக்க முடியுமா? முடியாது. நான் 75 நாளைக்குள்ள வேலை வாய்ப்பு கொடுப்பேனே மதுரை மாவட்டத்துக்கு, அதை தடுக்க முடியுமா? உத்தரவிடருக்கு பயப்படுறேன். அதனால தான் செருப்பு கழுத்தை அடித்து தீ வைக்கிறேன் நீதிபதிகளை. அதனால் ஊழ வேலையை பார்க்கக்கூடாது. அரசு ஊழியருக்கு தெரியாமல் எந்த ஒரு குற்றமும் நடக்காது. ஏன்னா கைதிகளை இவங்களே அரெஸ்ட் பண்ணி கேஸும் போடுவாங்க. நீதிமன்றத்துக்கு கூட்டு வரும்போது அந்த கைதிகிட்ட வாங்கி திங்கிற எச்சிக்கலை நாயே அவன் எப்படி காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியும்? அதற்காக தான் இந்த சட்டம் ஒழுங்கு இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 2026 தேர்தலை பொதுமக்களை வச்சு நடத்தி காமிக்கிறேன், அரசு ஊழியர்களுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தினால முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க 75 நாளைக்குள்ளே அந்த வேலையை செய்ய இருக்கிறேன், உத்தரவிட வேண்டும். அடுத்து இவிஎம் மிஷின் போட்டி நடத்த இருக்கிறேன். அந்த இவிஎம் மிஷின் போட்டி நடத்தி முடித்த உடனே பொதுமக்களை வைத்து இந்த தேர்தலில் நடத்தி காமிக்கிறேன், அரசு ஊழியர் இல்லாமல் என்று சொல்லி அரசு ஊழியர்களை தீயரிக்கிறேன். இது எந்த நீதி வழக்கறிஞர் கொண்டு போகலாகும். இது தவறாக இருந்தால் என் மேல் வழக்கு தொடுக்கலாம். வழக்கு தொடுக்க முடியாது. நீதிபதியில் தீயரிச்சிருக்கேன். தீயரிச்சிருக்கிறேன், செருப்பால் அடிச்சிருக்கிறேன். இந்த அரசியல் கட்சி தலைவன் யாராலும் மானமுள்ள ரோஷம் எல்லாம் இருந்துச்சுன்னா, மக்கள் மேலே நம்பிக்கை இருந்தால், மக்கள் உனக்கு ஓட்டு போட்டாங்களே அந்த மக்களுக்கு தான் நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது இவன் கொடுக்குறானா கொடுக்கலையா ஜெயபாண்டி, இல்லை ஜெயபாண்டி சொல்கிறது பொய்யா உண்மையா பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஜெயபாண்டி அவன் வந்து உண்மையிலே அவன் அந்த தகுதி உடையவனான்னு பார்க்க வேண்டும். 6 ADJ மதுரை நீதிபதி ஜெயபாண்டிய உத்தரவிடு என்று சொல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த தீயரிப்பு. தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படி தீயரித்த பிறகு அவன் வந்து சோறு சாப்பிட்டானா பீய திங்கிறானான்னு தெரியும் இந்த வட்டம் வாய்தாவில். அதனால் மானமுள்ளவன் உழைச்சி சாப்பிட்றேன். பல லட்ச ரூபா பல கோடி ரூபா எனக்கு கையில் வரக்கூடிய ரெடியாக இருந்தாலும் அதை வாங்கலை, உழைச்சி சாப்பிட்றேன். இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கேன். சொந்த வீடை பறிச்சிட்டான். அந்த வீடை போய் நான் கேஸ் போடணும் போது நான் என் மாணவன் சொன்னேன், சார் உங்களுக்கு வீடு வேணுமா, இவ்வளோ நாள் நீங்கள் 2014 முயற்சி பண்ணி வந்தீங்களே இதில் வெற்றி பெறணுமான்னு கேட்டான். இல்லை நான் இவிஎம் மிஷின் இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்துக்கணும், அதான் முக்கியம். அப்படின்னா வீடை விட்டுருங்க, அதை பின்னாடி பார்த்துக்குருவோம். அதனால் நீங்கள் கொடுத்த 45 வருஷமாக உங்கள் கண்ட்ரோலில் இருந்த வீடு எவைனாலையும் பறிக்க முடியாது. பத்திரம்னா அது வச்சிருக்கலாம். பத்திரம் இருக்கும்போதில் அந்த வீட்டை வாங்கி கொடுத்த மாய்த்தவர் இருக்கார்ல, அவர் வந்து உயிரோடு இருக்கும்போதில் அந்த பேச்சியம்மா சின்னசாமி வந்து இந்த வீட்டை இன்னொருத்தனுக்கு அடமானம் வச்சுட்டு போயிருக்கலாம். என்னைய ஜெயபாண்டி மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் மாய்த்தவர் அவங்க அப்பா இல்லாத போதில் அவங்க வந்து பத்திரம் வந்து மாய்த்தவர் தான் அவங்க மகளுக்கு எழுதி வச்சார். அதே மாய்த்தவர் தான் எனக்கு 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு போனார். அதனால் இதை வந்து மீட்டிக்கலாம் சார், அவங்க மேலே ஃபைன் போட்டுடலாம். அது 5 லட்ச ரூபா. இந்த 45 வருஷம் வச்சுருந்த வீட்டை என்கிட்ட இருந்து 2 வழக்கறிஞர் மூலமாக பறிச்சிருக்கேன். அந்த வழக்கறிஞரோட பாரு, அதான் புத்தி இல்லாது, அதான் சட்டம் ஒழுங்காக படிக்க தெரியாது. ஒருத்தன் 45 வருஷம் வச்சுருக்கவனை வந்து கேஸ் போடணும், அது மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். அதுக்கு பிறகு தான் இன்னொரு ஆளுக்கு நீ ஒத்தி வைக்கணும். அவன் 20 வருஷமாக ஒத்தி வச்சுருக்கான். 20 வருஷமாக ஒத்தி வச்ச வீட்டை வந்து நீ இப்போ ஒத்தி வச்சுருக்க. அதுக்கான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். பிஓஜே பாண்டி சயின்டிஸ்ட்டு. நீதிபதியில் வக்கீல் மனு அனுப்பணும்னு இருந்தேன். வக்கீல் மனு அனுப்பினேன் சார். அப்புறம் நீங்கள் வீட்டுக்காக ஒரு வழக்கறிஞர் பிடிச்சிங்கன்னா அடுத்து எல்லாருக்கும் ஒரு வழக்கறிஞர் பிடிக்கணும்பாங்க. அப்புறம் நீங்களாக உங்கள் வழக்கை நீங்களே வாதாட முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதை நிறுத்தி வைத்திருக்கேன்.
இப்போ என் வழக்கை நானே தான் வாதாடுவேன் என்று வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் உண்மையில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜெயபாண்டி மேலே ஏயா பொய் கேஸ் போட்ட, ஏயா 13 மாதம் உள்ளே வச்சுருந்த, அவன் உண்மையான கேஸ் போட சொல்லி இருந்தும் ஏயா போடல அப்படின்னு குரல் எழுப்பு. இல்லைன்னா பொண்டாட்டியை கூட்டு கொடுத்து பிழைக்கிற எச்சிக்கல நாய்கள் மதுரை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் என்று இதில் அறிவிச்சிருக்கேன். நீ உத்தமனா யோக்கியனாண்டு 8/12/2005 வாய்தாவில் நிறுவி. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.